பாருங்க, ஒருத்தர் மந்தை நடத்துறோம். ஒரு ஆடு அதிகமா சினையா இருக்கு, ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு, ஒரு ஆடு துள்ளுது, ஒரு ஆடு இளமையா இருக்கு. ஒரே மாதிரி எல்லா ஆடையும் நீங்க ஓட்டுவீங்களா? என்ன ஆகும்? குட்டி போட்ட ஆடு பின்னாடி வர முடியாது, அது குட்டி எதிர்பார்த்துட்டு காத்துட்டே இருக்கும். அப்போ வயிற்று புள்ளை தாச்சி ஆடு தவக்குண்டு அது அப்படி இழைச்சி நடக்கும். அந்த இளைய ஆடு பயங்கரமா துள்ளும். அப்ப அந்த மேய்ப்பன் எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தை நடத்துறவன், கட்டி காக்கிறவன், இந்த ஆடுகளை பார்த்து, நிலைமையை பார்த்து, இது எப்படி நடத்தினா இது எல்லாம் சேதமாகாம பாதுகாக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அந்த நேரத்துல இந்த ஆட்டுக்குட்டி அவன் தோல் மேல தூக்கிறோம் பாத்துருக்கீங்களா? சில குட்டிகளை தோல்ல தூக்கிட்டு கையில தூக்கிட்டு இதை கொஞ்சம் ஸ்பீடா நடத்துவான். அதை போட்டு வா நான் நடத்தினேன், நீ போகணும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஆடு வளர்க்கறனுடைய நிலை அவனுக்கு தெரியல. அப்ப ஆட்டை வளர்ப்பதற்கு அவனுக்கு தெரியணும், அந்த ஆடு சேதமாகாம பார்க்கணும். அதற்கு அவன் அந்த ஆட்டனுடைய நிலைமையை நன்றாக அறிஞ்சிருக்கணும். எதிர்தரப்பில் இருக்கிற மனநிலையை பார்த்துதான் அவனுக்கு என்ன போதிக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், பார்க்கணும். அப்பதான் முடியும். இதுதான் அவன் ஞானமான மனுஷன்.